வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், பருப்பு, அரிசி, தக்காளி, புளி, பெருங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, கத்திரிக்காய், பூசணிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், கொத்தமல்லி, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் 2 வெந்தயம், 2 மிளகு. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும், பொடி பண்ணணும். சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தோம் இல்லையா, 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுக்கணும். எல்லாம் களைஞ்சி 1க்கு 6 தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதோட மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கணும், எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போது இந்த சாதம், இந்த காய்கறி எல்லாம் குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன். பொடி செய்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு வடை சட்டி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெய் தேவையில்லை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம், தேங்காய் தவிர. இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுக்கு கொப்பரை தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கொப்பரை தேங்காய் வறுக்க வேண்டியதில்லை, இது ஃப்ரெஷ் தேங்காய்ங்கிறதுனால வறுக்கிறோம். அரிசி பருப்பு வேக வச்சது, காய் வேக வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறேன். இப்போது பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போது கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்து வதக்கணும். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு, அதோட இந்த வேக வச்ச காயும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எல்லா காயும் ஒன்றா வேக வச்ச சாதத்தையும் ஆட் பண்ணிடலாம். வச்ச சாதம் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். காயோட கலந்தாச்சு. இப்போ இதோட புளிக்கரைசலை சேர்க்குறோம். இது நல்லா கொதி புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போது
புளி சாப்பாடு எல்லாம் சேர்ந்து காயெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்க்குறோம். உப்பு கரையணும். இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டது. நல்லா கரைஞ்சிருச்சு உப்பு. அது பாருங்க, மிக்சியில் போட்டு பொடி பண்ண பொடி, வறுத்ததெல்லாம் பொடி பண்ணி பார்த்து வச்சுருக்கேன். இந்த பொடியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். இந்த பொடி கலந்ததும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். பொடி பத்தலைன்னா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பொடி உப்பு எல்லாம் கலந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே சாப்பிட போகும்போது பரிமாறும்போது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பரிமாறினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் மோர் மிளகா கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.